வணக்கம். நான் பிகேகே இன் லைஃப் டிசைன்ஸ் வித் பிகேகே. எப்படி இருக்கு என் மொட்டை? நல்லா இருக்கா? நான் சாமிக்கு வேண்டிட்டு ஒரு காரியம் நடந்ததுக்காக, நல்ல வழியில் என்னை கொண்டு போனதுக்காக, இந்த பிரபஞ்சத்தை கேட்டு 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 கடந்த ஒரு வருஷமாக கேட்டு இப்போ நடந்தது. அதுக்காக சரி நான் என்னுடைய பிரார்த்தனை நிறைவேற்றினேன். ரெண்டாவது, நான் நடத்துகின்ற பள்ளிக்கூடம் 60 ஆண்டுகள். அந்த 60 ஆண்டுகள் செலிப்ரேஷனுக்காக நிறைய வேலை இருக்குது எனக்கு. ஆளுங்களை இன்வைட் பண்ணுறது, மெசேஜ் வாங்குறது, அந்த மாதிரி எல்லாருமா சேர்ந்து வேலை செஞ்சிட்ருக்கோம். நாம் வரும்னு வெட்டிக்கு உட்கார முடியாதுல்ல, அதனால் நானும் அந்த வேலையை செஞ்சிட்ருக்கேன். ரொம்ப சந்தோஷம் உங்களை திரும்பி பார்க்கறதில்ல. இப்போது மேனிஃபெஸ்டேஷன் எல்லாருக்கும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இந்த பிரபஞ்சத்தை கேட்ட எல்லாருக்குமே பாதி பேருக்கு மேலே ஒர்க் ஆகுது. இப்போ சாந்தினி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்காலேருந்து என்னோடய ஃபாலோயர்ஸ் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி அவங்களுக்கு 2 குழந்தை பிறந்து 2 வயசாகி இறந்து போச்சு. அந்த மன வருத்தத்தில் இருந்தாங்க. அவங்க ரொம்ப வருத்தத்தில் இருந்ததுனால எனக்கு எந்த குழந்தைய பார்த்தாலும் அழுக வருது இப்படின்னு. ஸோ நான் கொஞ்சம் ப்ரேயர் கேட்லாம் சொல்லி கொடுத்தேன். அப்புறம் அவங்களுக்கு எந்த வெளிநாடு போக ஒரு விசா வேணும்னாங்க, அதுக்குள்ளே ப்ரேயரும் சொல்லி கொடுத்தேன். நேற்று அந்த அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. என்ன ஃபோன் பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க அந்த குழந்தையோட இறந்த நாள் நேற்று. அதுக்காக கோவில் போய், சிவன் கோவிலில் போய் மோட்ச தீபம்லாம் ஏற்றிட்டு சாப்பாடெல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வர வழியில் நினச்சிக்கிட்டாங்களாம். பிரபஞ்சத்திட்டே தான் சொன்னாங்களாம், நீ 2 குழந்தைங்களும் உங்களுக்கு வச்சுருக்கேன், நீ பாதுகாத்துக்கோ, நல்ல இடத்துல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க பிரபஞ்சத்திட்ட பேசிகிட்டே வந்துட்டு சொன்னாங்களாம். போகிற வழியில் என் குழந்தைகள் உங்கள்கிட்ட நல்லா இருக்குது, நான் பேசுகிறது உங்கள் காதில் விழுந்தது அப்படின்னா எனக்கு ஒரு பசுவை கண்ணுக்குட்டி பால் குடிக்கிற மாதிரி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதை வேண்டி கேட்டோன பிரபஞ்சத்தை வித்தின் 100 மீட்டரில் அவங்க ஒரு பசுவும் கண்ணும் இந்த மாதிரி பால் குடிக்கிறத பார்த்துருக்காங்க. அதை பார்த்துக்கிட்டு இருந்து அந்த நிமிஷம் அவங்களுக்கு பல நாள் அழுதுட்டு இருந்திருக்காங்க அந்த குழந்தைகளுக்காக. அந்த நிமிஷம் அவங்களுக்கு அந்த மனம் அப்படியே நெகிழ்ந்து என் குழந்தை நல்லா இருக்குது, பிரபஞ்சம் ஒரு சமிஞ்ஞை, ஒரு சைன், ஒரு சிக்னல் காமிக்குது அப்படின்னு சந்தோஷப்பட்டேன். இதுதான் வாழ்க்கை. திரும்பி வீட்டில் ஒரு 20 மினிட் தூங்கும்போது அவங்களுக்கு விசா கிடச்சதா ஒரு கனவும் வந்தது. இந்த மாதத்துக்குள்ளே எனக்கு விசா கிடச்சோம். எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அனுபவங்களே சில பேர் சொல்கிறாங்க, சில பேர் ஒன்றுமே பேசுகிறதில்ல. என்னென்னா, நான் நிறைய விஷயங்களும் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை எப்படி பண்ணுங்கள், அதை அப்படி பண்ணுங்கள், இந்த மாதிரி ப்ரேயர் பண்ணுங்கள், இந்த மாதிரி எழுதுங்க. ஃபோனில் பேசுகிறவங்களுக்கும் இதே தான் சொல்லித்தரேன். கரெக்டாக ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா எனக்கு நடந்திருக்கு, உங்களுக்கு நடக்கிறதுக்கு என்ன, கண்டிப்பாக நடக்கும். அதனால் நீங்கள் ப்ரேயர் எழுதுறது கரெக்டாக ஒரு நாள் எழுதினா போதுமாம்மா, இப்போ எழுதினா அப்படி இல்லை. உங்களுக்கு கிடைக்கிற மட்டும் ஒரு பர்டிகுலர் இடத்துல உட்காந்து அந்த ப்ரேயரை சொல்லியே நீங்கள் எழுதணும். ஓகே, நல்லுறவு எனக்கு இப்போ இன்னொரு அதிகப்படியாக ஒரு விஷயம் என்ன சொல்ல வந்திருக்கேன்னா, எங்கேயோ ஒரு யூடியூப்பில் பார்த்துட்டே இருக்கும்போது எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க, இப்படி சொல்லி பாருங்களேன், என்னிடம் நிறைய பணம் இருக்கிறது, மேலும் எனக்கு பணத்தை கொடுங்கள் பிரபஞ்சமே, உங்களுக்கு நன்றி அப்படி சொல்லி பாருங்கள். அதே மாதிரி என்னிடம் மன அமைதி நிறைய இருக்கிறது, மேலும் அதிகமான மன அமைதி தாரும்படி கேட்டுக்கொள்கிறேன் இப்போது பிரபஞ்சமே. நான் வீடு கட்டி முடித்து விட்டேன், அதை மேலும் நல்லபடியாக இருப்பதற்கு அருள் புரியுங்கள் பிரபஞ்சமே அப்படி சொல்லலாம். ஒவ்வொரு விஷயம், உறவுகள் மேம்பட, ஒரு தாய் அம்மா கூட பேசலைன்னா அதை விட தவறு வேறு ஒன்றுமே கிடையாது. புரிஞ்சுதா? மகன் தாய் வயிற்றில் சுமக்கிறதுக்கு இல்லாமல் தன் நெஞ்சில் வாழ்நாள் முழுக்க சுமந்துட்டுருப்பான். அந்த தாய்கிட்ட பேசாத இருக்கிற அந்த மகன் தவறு செய்பவன் அவன். அந்த தாய்க்காக நான் வேண்டிக்கொள். லதா மகேஷ், உங்களுக்காக கண்டிப்பாக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். உங்கள் மகன் திரும்பி படைப்படியாகி உங்கள்கிட்ட பேசுவான். நீங்கள் நம்புங்க, நடக்கும். அதுதான் சில விஷயங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். அவமானப்படும் போது அவதாரம் எடு, வீழும்போது விஸ்வரூபம் எடு. பிறர் நம்மை மதிக்காக போகும்போது அவரை பார்த்து புன்னகை செய். நாம் வாழ்க்கையை ஒருவர் அழித்து விட வேண்டும் என்றால் அவர் முன்பு வாழ்ந்து காட்டு. இந்த பிரின்சிபல் வச்சுக்கோங்க லைஃப்பில். அசிங்கப்படுத்திட்டான், ஐயோ என்னை இப்படி பண்ணிட்டான், நிறைய பேர் என்கிட்ட சொல்லிகிட்டே இருக்காங்க, என்ன அவமானப்படுத்துகிறாங்க, என்ன மரியாதை குறைவாக நடத்துகிறாங்க. எழுந்து விஸ்வரூபமாக வாங்க. எல்லார்கிட்டையும் உள்ளேயும் விஸ்வரூபம் இருக்குது. விஸ்வரூபம் இல்லாத ஆளுங்களே கிடையாது.
நீங்கள் விஸ்வரூபம் எடுக்கணும். விழுந்தால் எழுந்து நிற்கணும். விழுந்துட்டோமே, ஐயோ விழுந்துட்டோம், அடிபட்டது பேசாதீங்க, எழுந்து நில்லுங்க. ஒரு கணவர் உங்களை கொடுமைப்படுத்துகிறாரா, வீட்டில் இருக்கவங்க யாரோ கொடுமைப்படுத்துகிறாங்களா, தவறாக நடந்துக்கிறாங்களா, அதை நீங்கள் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணாதீங்க, ஒத்துக்கொள்ளாதீர்கள். மாறி அவர்கள் அதுக்கு அவங்கள ஹார்ம் பண்ணோம், அவங்கள தகராறு பார்த்து சிரிச்சுட்டு போயா அப்படின்னு சொல்லி வாழ்ந்து காட்டுங்கள், நல்லபடியாக இருங்கள். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்படி நினைத்து கொள்ளுங்கள். என்னுடைய வாழ்க்கை இந்த பிரபஞ்சத்தின் அழகான டிவைன் நேரம், தெய்வீகமான நேரத்தில் என்னுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது. இந்த பிரபஞ்சம் எனக்கு சரியான நேரத்தில் சரியான உதவிகளை தந்து விடுகிறது. இந்த பிரபஞ்சம் என்னை ஒருபோதும் விட்டு செல்வதில்லை. என்னுடனேயே இந்த பிரபஞ்சம் இருக்கிறது. இப்படி நம்புங்க. அதே மாதிரி பண கஷ்டப்படுறவங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு 10 ரூபா தினம் எடுத்து தனியாக வைங்க. இது கடன் கொடுக்கறதுக்காக யாருக்கு வேணும் 10 ரூபா எப்படியா மேனேஜ் பண்ணி எடுத்து வைங்க. அதே மாதிரி எறும்புக்கு போடுங்க. நான் சொல்லிகிட்டே இருக்கேன், அரிசியும் சர்க்கரையும் கலந்து செவரோரம் இருக்கிற எறும்புக்கு போட்டால் சீக்கிரமாக கடன் குணமாயிடும். யாருக்கெல்லாம் நீங்கள் பணம் கொடுக்கணுமோ நான் இப்போது அவங்க பேரை சொல்லி இவங்களுக்கு பணம் கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்லுங்கள். அப்படி நீங்கள் சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக தினம் எழுதுங்க. 21 நாள் 21 தரம் எழுதி பாருங்கள். உங்கள் கடன் குறையும், உங்களுக்கு வழி பெருகும், கண்டிப்பாக வரும். நீங்கள் நினைக்க வேண்டியது, என் வாழ்வு மிக வசந்தமாக இருக்கிறது, செல்வ செழிப்புடன் இருக்கிறது, என் வாழ்வு மிக மன அமைதியோடு இருக்கிறது, நான் மிக சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இப்போது சொல்லணும், பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லணும். இது சொல்லிவிட்டு வாங்க, திரும்ப 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 ரிப்பீட் பண்ணுங்கள். ஓகேயா?